மெர்க்குரி சேனல் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சண்மதி இளங்கோவன். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம், யாரை பார்க்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, படித்த வேலைக்கு தான் போவேன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க மத்தியில் தனக்கென தானே ஒரு வேலையை உருவாக்கி அந்த வேலையில் கிங்காக இருக்க ஒரு பொண்ணை தான் பார்க்க வந்திருக்கோம். அவங்க எம்காம் முடிச்சுட்டு மற்றவங்க கிட்ட போய் வேலை செய்கிறது பெருசாக அவ்வளோ ஒன்றும் எனக்கு விருப்பம் இல்லை, ஏன் மிடில் கிளாஸாக இருந்தால் மிடில் கிளாஸாகவே தான் இருந்துருமா, நம்மளும் ஒரு முதலாளி ஆக முடியாதா அப்படிங்கிற ஒரு பெரிய கனவோட ஒரு சின்ன கடையை ஸ்டார்ட் பண்ணி மக்களுக்கு பல பேருக்கும் மன திருப்தியான உணவை கொடுத்துட்டு இருக்க ஒருத்தங்களை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இங்கதான் அவங்க வீடு இருக்கு. உள்ள அவங்க ஃபேமிலியாவே எல்லாரும் கோஆபரேட் பண்ணி தான் சமைச்சு இந்த பிசினஸ் வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஒருத்தருக்கும் ஒருத்தர் துணையா இருந்து இந்த வியாபாரம் சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு வந்துட்டு அவங்க ரொம்ப ஒற்றுமையா சமைக்கிறாங்க, எப்படி இவங்க ப்ராசஸ் பண்றாங்க, ஒரு விஷயமும் எவ்வளவு நுணுக்கமா இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம அவங்க கிட்டயே கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குவாங்க. ஏன் நம்ம கடைக்கு பேரு சிஸ்டர் பிரியாணி அப்படின்னு வந்தது? எங்க அண்ணாவும் எங்க ஹஸ்பண்டும் தான் அந்த பேர் வச்சாங்க. ஃபர்ஸ்ட் அண்ணன் தங்கச்சி பிரியாணி அப்படின்னு தான் வைக்கலாம்னு நான் சொன்னேன். இல்ல வேண்டாம், இது நீ தான் கஷ்டப்படுற, நீ தான் ஒன்னொன்னுத்தையும் செய்ய பார்த்து பார்த்து இது என்ன பண்ணலாம் அது என்ன பண்ணலாம், நீ தான் உன்னுடைய கஷ்டம் தான் எல்லாமே, அதனால உன்னை வச்சே வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டர் பிரியாணின்னு சொல்லிட்டு வச்சாங்க. உங்களுக்கு வந்துட்டு ஃபேமிலியே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற மாதிரி தெரியுது பார்க்கும் போதே. யாரெல்லாம் இதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவ் நீங்க செய்யறதுக்கு? எங்க அம்மா, எங்க அப்பா, எங்க அண்ணா, என்னுடைய ஹஸ்பண்ட், என்னுடைய கிட்ஸ், எங்க தாத்தா பாட்டி. எனக்கு தாத்தா பாட்டினா இப்போ எங்க பசங்களுக்கு வந்து கொள்ளு பாட்டி கொள்ளு தாத்தா. எங்க அம்மா வந்து இப்போ நாங்கள் வந்து 13 பேர் இருக்கோம். அதுக்கு வந்து குக் பண்ணுறதுனா சாதாரண விஷயம் கிடையாது. எங்க அம்மா வீட்டில் கூட இல்லை, ஆஃபீஸ் போகிறாங்க. அவங்க இவ்வளோ பேருக்கு சமைச்சு வச்சுட்டு என் பசங்களையும் ரெடி பண்ணிட்டு அவங்க ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. காலையிலையும் மதியம் சமைச்சு வச்சுருவாங்க. நைட்டு வந்து திரும்பி அவங்க குக் பண்ணணும். அப்போ என்னால் எந்த ஹெல்ப்புமே கிடையாது. இப்போ எங்கள் அம்மாவுக்கு 3 மந்த் ஆகுது நாங்கள் அதை ஓப்பன் பண்ணியிருந்த ஷாப்பு. இப்போ கிச்சன் போனாக்க எந்த இடத்துல எந்த பொருளுக்குன்னு எனக்கு தெரியல எனக்கு. ஏன்னா 3 மந்த் எல்லாம் மாற்றி மாற்றி அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்கல்ல, எது எங்கே இருக்குன்னே தெரியல. அந்த அளவுக்கு ஆகிட்டேன் நான். எல்லாமே அவங்களே பண்ணுறாங்க. அதனால் அம்மா அந்த அந்த வகையில் எல்லாமே அம்மா ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்பா வந்து நான் குக் பண்ணி முடிச்சிட்ட பிறகு தபரா தூக்க ரொம்ப கஷ்டம்ல. அப்பா வருவார். அங்கே இப்போ தான் அண்ணா வராங்க. ஒரு 1 மந்த்தா அண்ணா வேறு ஆஃபீஸ் போயிருந்தாங்க. இப்போ தான் ரிலீவ் ஆகிட்டு இப்போ 1 மந்த்தாக எங்க கூட இருக்காங்க. ஈவினிங் தான் அண்ணா 7:30 தான் அண்ணா வரும். அப்போ வந்து அப்பா தான் என் கூட வருவார். இப்போ தான் இந்த வண்டி நாங்கள் வாங்கினோம். நாங்கள் கடை ஆரம்பித்து 1 மந்த்க்கு அப்புறமேட்டு தான் வண்டி வாங்கணும். அதுக்கு முன்னாடி ஆட்டோட தான் கொண்டு போவோம். அப்போ ஏற்றுக்கொள்ள கஷ்டமாக இருக்கும். அப்பா தான் ஏற்றுவாங்க. அதனால் அப்பா அந்த வகையில் அப்பா ஹெல்ப் பண்ணுவார். வர்றது போது அவங்க கடையாண்ட நிற்கிறது, கேஷ் வாங்குறது, ஹேண்டில் பண்ணுறது எல்லாமே. இப்போ ஸ்ட்ரீட் ஃபுட்டுனால நிறைய பேர் ஜென்ஸ் தான் வருவாங்கள்ல. அப்போ ஒரு பொம்பளை பொண்ணு நிற்குதுனாக்கா அப்போ சேஃப்டி வேணுன்றதுக்காக. ஆனால் வந்து பீப்புள்ஸுமே நல்லா ஜென்யூனாக நடந்துக்கிறாங்க. அந்த விஷயத்துல எதுவுமே எங்களுக்கு இதுவே கிடையாது. இப்போ எங்கள் அப்பா எங்கள் அண்ணா இல்லைன்னா கூட நான் தனியாக கூட ஹேண்டில் பண்ணுவேன். அண்ணா பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு கடைக்கு போகிறது, என்னுடைய கிட்ஸை நானும் ஸ்கூல் கொண்டு போய் விடுவேன், அண்ணாவும் விடுவாங்க. என்னால் முடியாத டைமில் வந்து அண்ணாவை கூட்டு போய் விடுவாங்க, கடைக்கு கூட்டு போவாங்க. கடைக்கு போகிறது வரது எல்லாமே இப்போ அண்ணா பார்த்துக்கிறாங்க. எங்கள் அண்ணான்றதை விட எனக்கு இன்னொரு அப்பா. எங்கள் அண்ணா ரொம்ப பாசம். எங்கள் அண்ணா எங்கள் அண்ணா நானே எதுனா சொன்னால் கூட சில இப்போ குக்கிங்கில் அவங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்களே. ஃபஸ்ட்டு அவங்க வரும்போது என்ன சொன்னாங்கனாக்கா, எனக்கு எதுவுமே தெரியாது, நான் எப்படி வர்றது அப்படின்னு அண்ணா யோசிச்சாங்க. நான் சொன்னேன், நீ என்ன உதாரணமாக எடுத்துக்கோ, எனக்கு மட்டும் பிரியாணி பண்ண தெரியுமா, ஒன்றுமே தெரியாது. எனக்கு கூட வீடியோ பார்த்தா நானே கற்றுக்கிட்டேன். இப்போ கேர்ள்ஸ் வந்து குக்கிங் சின்ன வயசுலேயே பண்ணுவாங்க. ஆனால் நிறைய ஹோட்டல்ஸு, கல்யாண மண்டபம் அவங்களாம் நிறைய பாய்ஸ் தானே பண்ணுவாங்க. நீ அவங்கள உதாரணமாக எடுத்துக்கோ, எவ்வளோ பேர் பண்ணுறாங்க, இப்போ உன்னால் முடியும், நீ நம்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வார்த்தை எங்கள் அண்ணாக்கு நான் ஹோப் கொடுத்தேன். அதை நம்பி எங்கள் அண்ணா கடையில் ஜாயின் பண்ணாங்க. இப்போ அவங்க வந்து மார்னிங் ஷிஃப்ட் அவங்களது, நைட் ஷிஃப்ட் வந்து என்னுடைய. நீங்கள் வந்துட்டு பிகாம் படித்து எம்காம் படித்து முடிச்சிருக்கீங்க. எத்தனையோ ஆஃபர்ஸ் வந்திருக்கும், இல்லை நீங்களே ஜாப் இன்டர்வியூஸ் தேடி போனதும் இருந்திருக்கும். அதெல்லாம் தாண்டி ஒரு ஃபுட்டு கடை போடணும், அது பிரியாணி கடை போடணும் அப்படிங்கிற எண்ணம் எதனால் வந்தது உங்களுக்கு? நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா ஆஃபர்ஸ் நம்மலாம். ஆனால் இப்போ நிறைய பேர் சொன்னாங்க, கடைக்கு வந்தவங்கலாம் இந்த மாதிரி ஆஃபர் பண்ணுறேன், நீங்கள் எம்காம் முடிச்சுக்கன்னு சொல்கிறீங்க, நீங்கள் போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அக்கௌண்ட்ஸ் இதில் கொடுக்குறேன் அப்படின்ட்டு. எனக்கு ஃபஸ்ட்டுலாம் வேலைக்கு போகணுன்ற ஐடியாவே கிடையாது. ஏன்னாக்கா என்னோட ஆம்பிஷனை ஆண்டர்பிரனர் ஆகணும்னு தான் ஆசை. நான் ஒரு ஜாபில் போய் ஒரு 10,000 15,000 சம்பளத்துக்கு போயிட்டுனாக்கா என்னுடைய இதுவும் அது உள்ளே போயிடும். என்னுடைய தேவைகள் இப்போ வந்து பணத்துடைய தேவைகள் வந்து அதிகமாகிடுச்சு. இப்போ வந்து ஆம்பிஷனுக்கு யாருக்குமே முக்கியத்துவம் கொடுக்குது. பணம் இல்லாதவங்க கிட்ட ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து சேர்ந்த சம்பளம் மாதம்னாக்கா அதுலேயே அடங்கிடுவாங்க. நான் அதில் வந்து அடங்க விரும்பலை. ஆனால் அந்த நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா சேல்ரி வேலைக்கு போயிடலக்கா, அது இல்லை. அது ஒரு ஆள் இன்கமில் நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்கோம். அதெல்லாம் நான் அது உள்ள போய் அடங்க விரும்பாம தான் நான் இப்போ வந்து இந்த அளவுக்கு நான் வந்திருக்க காரணமே அதுதான்.
என்னுடைய இதுனா என்னக்கா, ஒரு அம்மாவா எல்லாமே செய்யணும் என் குழந்தைங்களுக்கு. அவங்க வேலை அவங்க பார்க்குற வரையும் ஒரு அம்மாவா நம்ம எல்லாமே செய்யணும். இப்போ கூட அவங்க எல்லாமே அவங்களே பார்த்துக்க மாட்டாங்க. இப்போ அம்மாவோட தேவைகள் இருக்கு. ஆனா ஓரளவுக்கு என்னால மேனேஜ் பண்ண முடியும். பசங்க ஒரு ஒரு கொஞ்சம் ஸ்டாண்ட் ஆயிட்டாங்க. இப்போ என்னால இப்போ நான் வெளியே வந்து என்னுடைய ஆம்பிஷன் என்னுடைய கோல் வந்து எனக்கு சக்ஸஸ் பண்ண முடியும்ன்ற நம்பிக்கை இருக்கு. இவ்வளோ காலங்கள் நான் வெயிட் பண்ணதுக்கு காரணமே வந்து இந்த ரீசனுக்காக தான். நான் ஒரு ஆண்டர்பிரனர் ஆகணும், நான் ஒரு வேலைக்கு போக மாட்டேன். எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியிருக்கேன், நான் எக்காரணம் நான் வேலைக்கு போக மாட்டேன். என்னோட ஆம்பிஷன் வேற, நான் அதை நோக்கி தான் நான் போகணும். நான் இதுக்குள்ளே போயிட்டு நான் இதுலேயே நான் அடங்கிடுவேன், நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவங்களும் இதுலேயே நான் வந்து கம்பல் பண்ணதே கிடையாது. நான் எல்லாத்தையும் சொல்ல மாட்டேன், இந்த மாதிரிலாம் நான் ஆகணும் அப்படின்னு விஷயம் சொல்ல மாட்டேன். நம்ம யாரும் சொல்லணும்னு வச்சுங்களேன், இந்த பொண்ணு ஏதோ வளரிட்டு இருக்கு, காமெடி பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம அப்படி சொல்லக்கூடாது, நம்ம செஞ்சு காட்டணும். அதுதான் வந்து சக்ஸஸ்ஃபுல். இது கூட நாங்கள் ஃபர்ஸ்ட்டு தான் இப்போ எடுத்து வச்சிருக்கோம். இன்னும் என்னுடைய ஆம்பிஷன் பெரிய கனவு, அது நான் சக்ஸஸ் ஆகும்போது அப்போ எல்லாருக்கும் தெரியப்படுத்துவேன் நான். நீங்க இவ்வளவு தூரம் உங்க ஹஸ்பண்ட் பத்தி சொல்றீங்கக்கா, வேலைக்கு போ அப்படின்னு உங்களை அவர் சொல்லியிருந்தாலும் இல்ல எனக்கு ஒரு கனவு இருக்கு, அதை நோக்கி தான் நான் போகணும் அப்படின்னு நினைக்கிறதா, இவ்வளவு சப்போர்ட்டிவா இருக்கிறாரு. நீங்க லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜுங்களா? எங்கள் மாமா தான் அவர், அத்தை பையன் தான் அவர். பிடிக்கும் லவ்முக்காம அரேஞ்ச் மேரேஜ். எங்கள் லவ் சொன்னாக்கா ஜஸ்ட்டு ஃபோன் கால்ஸ் மட்டும்தான். அப்போல்லாம் யாராவது பார்த்துருவாங்களோன்ற ஒரு பயம், மீட் கூட பண்ண மாட்டோம். நீங்கள் எதுனா சொல்கிறது 80s 70s லவ்ஸ் தான் சொல்லலாம் எங்கள் லவ்லாம். அந்த மாதிரி. வீட்டுல அதுக்கப்புறம் பேசி அக்செப்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? ஆமாம். எதுவும் ஸ்ட்ரகிள்ஸ், வீட்டுல திட்டுவாங்க அந்த மாதிரி எல்லாம் எதுவும்? உண்மையே சொல்லலாம், என்கேஜ்மெண்ட் அப்புறமேட்டு தான் நாங்கள் வெளியில் மீட் பண்ணோம் ஒரே ஒன் டைம், அவ்வளோதான். நீங்க எத்தனையோ ஃபுட் இருக்கு, ஆனா ஏன் பிரியாணியை சூஸ் பண்ணீங்க? பிரியாணி எனக்கும் கனெக்டிவ் இருக்குன்னு நினைக்கிறேன். சின்ன வயசுலேருந்து பிரியாணி ரொம்ப பிடிக்கும், சாப்பிடவும் பிடிக்கும், சமைக்கவும் பிடிக்கும். அப்போலாம் எப்படி சொல்கிறது, எனக்குலாம் பர்த்டே ஆனால் வாங்கி தருவாங்க சின்ன பிள்ளையில. இப்போ எங்கள் பையன் சொல்கிற 6 வயசு 7 வயசு அப்போல்லாம் எங்கள் அப்பாலாம் அப்போலாம் டிரைவரு அந்த மாதிரி அவ்வளோதான் செஞ்சாங்க. அப்போல்லாம் கஷ்டம், அப்போல்லாம் சேலரி ரொம்ப கம்மி, 1000 அந்த மாதிரி தான் இருக்கும் சம்பளம்லாம். அந்த இதில் தான் எங்கள் எல்லாம் படிக்க வச்சாங்க, படிக்க வச்சு வளர்த்தாங்க. அப்போலாம் ரேர் பிரியாணி சாப்பிட்றதுலாம் ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அப்போல்லாம் சொல்கிறது ஒரு 4 மாதத்துக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி சாப்பிட்றோம். இப்போ நம்ம நினச்சா சாப்பிட்றோம். இப்போ இருக்க மாதிரிலாம் அப்போல்லாம் கிடையாது. அதோட ஈர்ப்பா என்னன்னு தெரியல, அப்புறமேட்டு பிரியாணி சமையல் மேலே ஒரு ஆர்வம் இருக்குது. +1 லீவ்லாம் விடுவாங்க பார்த்தீங்களா, 1.5 மந்த்து. அப்போல்லாம் வந்து நிறைய சமைக்க ஆரம்பித்தேன். அந்த புது டிஃப்ரெண்ட்டாக டிவிலெலாம் போடுவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் ஒரு நோட்டாகவே போட்டேன். 192 நோட்டு வாங்கி ஒரு 192 போட்டு அந்த நோட்டு ஃபுல்லாகவே எல்லாமே ரெசிபி தான் இருக்கும். அந்த அளவுக்கு சமைக்கிறதுல ரொம்ப ஆர்வம். நான் உங்க போர்ட்லயே கூட பார்த்துருந்தேன், ஹோம் மேட் ஃபுட்டு கீழே வந்து குழந்தைங்க எல்லாம் சாப்பிட்றதுக்கான பிரியாணி சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு. அதுக்கு காரணம் என்ன? இப்போ வந்து எல்லா இடத்துலையுமே இந்த அஜினமோட்டோ, எசன்ஸ், கேசரி பவுடர் அந்த மாதிரி போடுறாங்க கலருக்காக அந்த மாதிரிலாம். ஆனால் நம்ம கடையில் அது மாதிரி கலர்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ நான் தக்காளி கட் பண்ணேன், இந்த தக்காளிலேருந்து வதக்குறோம்ல, இதுலேருந்து வர கலர்ஸு, சில்லி பவுடர்லேருந்து வர கலர்ஸ் மட்டும்தான் நம்ம பிரியாணியில். சில பேர் என்கிட்ட சொல்கிறாங்க, ரொம்ப இதுவாக இருக்குப்பா, கலரே இல்லைப்பா, ஒட்டலை, கேசரி பவுடர் போடுங்க அப்படின்னா. சரி ஓகே சார், ஓகே அங்கிள் அப்படின்னு கேட்டுப்பேன். அவங்ககிட்ட நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா நான் எதனால அது பண்ணுறேன்ற விஷயம் அவங்களுக்கு தெரியாது. எல்லார்ட்டையும் போய் சொல்லிட்டு இருக்க முடியாதுங்களாங்க. இந்த மாதிரி குழந்தைங்களுக்காக தான் நம்ம போர்ட் போட்டோம், ஆனால் அது மீறி அவங்க கேட்குறாங்கனாக்கா அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். நம்மளும் அவங்களை ஃபோர்ஸ் பண்ண முடியாது. சரி, நம்மளுடைய குறிக்கோள் என்ன, நம்ம இதெல்லாம் மிக்ஸ் பண்ணக்கூடாது, நான் அது வந்து கிட்ஸுக்காக தான் ஆரம்பிச்சிருக்கேன்றதுனால நம்ம இது பொருட்கள் இதை மாற்றக்கூடாதுன்ற ஒரு எப்பவுமே நான் நினைப்பேன் நான். அதே மாதிரி வந்து நிறைய கிட்ஸுக்கு வந்து வாங்கி சாப்பிட்டு போயிட்டு அந்த அத்தை கடையில் நல்லா இருக்கு பிரியாணி, அந்த அத்தை கடைக்கு போவோம். இப்போ அக்கா கடை போய் இப்போ அத்தை கடை ஆயிடுச்சு. கிட்ஸ் எல்லாம் இப்போ அத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. 125 நான் விற்கிறோம், ஆனால் குவார்டர் 80 ரூபா விற்கிறோம். அந்த குவார்டர் வாங்க முடியாத அளவு கூட இருப்பாங்க பார்த்தீங்களா, வசதி குறைவான இருக்கவங்க இருப்பாங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்க, குழந்தைக்கு வந்து குழந்தைக்காக தயாரிக்கப்பட்டதுன்னு சொல்லி போட்டுருக்காங்க இவங்க. அப்போ சரி நல்லா பண்ணி தருவாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். சரி நம்ம குழந்தைக்கும் வாங்கி தரணுன்ற ஒரு எதிர்பார்ப்பு அவங்களுக்கு இருக்கும்ல. அவங்க என்ன பண்ணுவாங்க, குஸ்கா வாங்குவாங்க. என்ன பண்ணுவோம், நாங்கள் பீசஸ்லாம் இருக்கும், குஸ்கா முடிஞ்சிட்டு இருக்கோம். அவங்க நாங்கள் தரமாட்டேன்னு சொல்ல முடியாது, ஏன்னா குழந்தைக்குன்னு கேட்குறாங்களே. சரி இப்போ பரவாயில்ல, ஒரு இதுவரை என்ன, ஒரு பிரியாணி நமக்கு என்ன ஆக போகுது, ஒரு பிரியாணி நமக்கு லாஸ் ஆக போகுது, பரவாயில்ல சரின்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்து விடும். ரைஸ் பீஸ் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு குழந்தைக்கும் கேட்டால் கண்டிப்பாக ரைஸ் இருந்தாலும் கொடுத்து விடும், பீஸ் வச்சு கொடுத்து விடும் குழந்தைங்களுக்குலாம். நீங்க எந்த வயசுல இருந்துக்கா சமைக்க கத்துக்கிட்டீங்க? 10th லீவ்ல இருந்து தான் சமைக்கணும். ஃபுல்லாலாம் கிச்சனில் எல்லாமே இறங்க மாட்டேன். ஏன்னா சப்பாத்தி இது பண்ணுறது, பன்னீர் பட்டர் மசாலா, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக. ஆனால் செய்ய போனாக்க ரொம்ப லேட் ஆகும். அப்போலாம் சின்ன பொண்ணுல, அப்போலாம் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, காலையில் சமைக்க போனால் நைட் தான் இருந்து கொடுப்பேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுப்பேன். எங்கள் வீட்டில் எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க. நான் எதனா தப்பாக இருந்தால் கூட எங்கள் அப்பா நல்லா இருக்கு பொண்ணு சமைச்சிருக்குன்னு சொல்லிட்டு எதுவுமே குறை சொல்ல மாட்டார் எங்கள் அப்பா. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, உங்கள் பொண்ணு சமைச்சா மட்டும் எதுவுமே குறை சொல்ல மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லுவாங்க. ஓட்டு வீட்டில் தான் இருந்தோம், சின்ன 10க்கு 10 வீட்டில் தான் இருந்தோம். எங்கள் அப்பா கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு கட்டின வீடு, வாங்கி கட்டின வீடு.
ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் எங்கள் அப்பா இந்த இடத்துக்கு இவர் இந்த இடத்துக்கே வந்திருக்காரு. அவர் எங்கள் அம்மாவும் அப்படிதான். எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. அவங்களும் நாங்களாம் கொஞ்சம் ஸ்கூல் போன பிறகு எங்கள் அம்மாவும் வேலைக்கு போயிருக்காங்க. வேலைக்கு போய் அதுக்கப்புறமேட்டு அவங்களும் ஹெல்ப் பண்ணி அந்த மாதிரி தான் ஸ்ட்ரகிள், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அவங்களும் முன்னுக்கு வந்திருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலி தான் எங்கள் ஃபேமிலி. கஷ்டப்பட்ட ஃபேமிலிருந்து மிடில் கிளாஸ்க்கு வந்திருக்கோம். மிடில் கிளாஸாகவே இல்லாமல் மேலே போகணுன்றது இப்போ என்னுடைய ஆம்பிஷன். இப்ப வந்துட்டு நீங்க சொன்னீங்க அம்மா ஒர்க் பண்ணாங்க, ஆனாலும் 13 பேர் வீட்ல அவங்களுக்கு எல்லாத்துக்கும் அம்மா தான் சமைச்சாங்க. நீங்க ஜாயிண்ட் ஃபேமிலிங்களாக்கா? ஆமாம். ஜாயிண்ட் எங்கள் தாத்தா பாட்டி, நானே, எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, எங்கள் அண்ணா, எங்கள் ஹஸ்பண்ட், கிட்ஸு எல்லாமே இருக்கும். எப்படி அவங்க வேலைக்கும் போயிட்டு இதையும் மெயின்டைன் பண்ணாங்க? அதுதான் தெரியலைங்க. எப்படி அவங்களுக்கு கடவுள் எப்படி அந்த அளவுக்கு பவர். எங்கள் அம்மா டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சு, இந்த வேலை நான் செய்யல, இதே எங்கள் அம்மா எனக்கு ஸ்லோன்னு சொல்லுவாங்க. ஓகே அக்கா, நீங்க இவ்வளோ ஸ்பீடா வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. அடுத்து நீங்க பிரியாணி செய்ய போறதுக்கு நான் ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கேன். அங்க போயிட்டு நம்ம மீதி கதையெல்லாம் பேசுவோம், சரிங்களா? நீங்க எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவீங்க அக்கா சமைக்க ஆரம்பிக்கிறதுக்கு? சமைக்க ஆரம்பிச்சு 4:30க்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் ஈவினிங்கு. ஆனால் சமைக்க 4:30 தான். ஆனால் பேக்கப் ஒர்க் நிறைய இருக்குல்ல, கட்டிங் ஒர்க்லாம் இருக்குல்ல, அது 2 o'clock ஸ்டார்ட் பண்ணாதான் 2:30 ஆகிடும். இப்போ நீங்க 2:30க்கு ஸ்டார்ட் பண்றீங்க. எத்தனை மணிக்கு நீங்க முடிச்சு வீடு வந்து தூங்குவீங்க? 7 o'clock கடைக்கு போவோம். கடைக்கு போனாக்கா ஓப்பனிங் டைம் மட்டும் சொல்ல முடியும், முடிய டைம் சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் 11 o'clock கூட, 12 o'clock கூட. நான் அவ்வளோ நேரம் இருக்கேன், 9 o'clock கூட நான் வந்துடுவேன். அப்பா இருந்து முடிச்சிடுவேன். அப்போ அந்த டைம் கஸ்டமர் சில டைம் ரொம்ப சீக்கிரம் வியாபாரம் ஆயிடும், சில டைம் ரொம்ப லேட் ஆகும், மீந்து போற சமயங்களும் உண்டு. அந்த மாதிரி வேஸ்ட் ஆகுது இல்ல மிச்சம் இருக்கு அப்படிங்கும் போது என்ன பண்ணுவீங்க? லாஸ்ட் வீக் சாட்டர்டே வந்து நல்ல சரியான மழை, நல்ல சாட்டர்டே மூவ்மெண்ட் ஆகும். நல்ல மழைனால எனக்கு இப்போ ஸ்ட்ரீட் ஃபுட்டுனால இப்போ எங்களை வந்து இப்போ எப்படி சொல்றது, கொடை மட்டும் தான் வச்சிருக்கோம். அந்த கொடையும் ஃபுல்லாக கவர் ஆகலை எங்கள் கடை. அப்படியே நிறைய நின்றுட்டு சாப்பிட்ற மாதிரி இருந்தது, யாருமே வாங்கிட்டு போகவும் இல்லை. நான் வந்து 9:30க்கு வீட்டுக்கு வந்துட்டேன். என்னுடைய ஹஸ்பண்டும் எங்கள் அண்ணாவும் நின்று வெயிட் பண்ணி வீட்டுக்கு வர 1 o'clock ஆயிடுச்சு. அவங்க எல்லாருக்கும் நின்று சாப்பாட்டுக்கு வாங்க சாப்பிடுங்க சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஃப்ரீயாகவே கொடுத்து விட்டோம். அது சாப்பாடு மீந்துச்சு, நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுவோம்? ஒன்றுமே பண்ண முடியாது. இயற்கையை வந்து நம்ம எதுவும் குறையும் சொல்ல முடியாது. மீண்டு சாப்பாடு அப்படி கொடுத்துருவோம். நிறைய இதுதான் இல்லை, நாங்கள் ஆரம்பித்த காலத்தில் சேல்ஸ்லாம் ஆகாமல் இருக்கும் பார்த்தீங்களா, அப்பயும் நம்ம தான் கொடுத்துருக்கோம். வனிதா அக்கா வந்து சொல்லும் போதே எங்க ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவ் அப்படின்னு. இந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இருக்கீங்க. உங்களுக்கு வேண்டிதான் அவங்க வேலைக்கு போகாம ஒரு ஆண்டர்பிரினர் ஆகணும், என் ஹஸ்பண்ட்க்கும் நான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சதா சொன்னாங்க. நீங்க வந்துட்டு எந்த ஒரு தருணத்துல வேலைக்கு போ அப்படின்னு சொல்லியும் இல்ல பரவாயில்ல அவங்களுக்கு பிடிச்சது செய்யட்டும் அப்படின்னு நினைச்சு விட்டீங்க? ஸ்டார்டிங்கில் ஆஃபீஸ் ஒர்க்லாம் போகலாம் அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, ஒரே இடத்துல 10 to 12 hours உட்காந்து என்னால் வேலை செய்ய முடியாது, கஷ்டமாக இருக்கும்னுவேன். சரி பியூட்டி பார்லர் அந்த மாதிரி வச்சுக்கிறீங்களா சொல்லிட்டு கேட்பேன். எந்த ஒரு ஜாப் சொன்னாலும் அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. கடைசி அவங்க பிரியாணி வந்து எப்பவுமே செய்வாங்க, 1 kg 2 kg வீட்டில் எல்லாருக்குமே செய்வாங்க, நல்லா டேஸ்ட்டாக செய்வாங்க. ஸ்டார்டிங்கில் வந்து 2 kg சரி பிரியாணி கடை போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங் 2 kg தான் வந்து போயிட்டு இருந்தோம். ஸ்டார்டிங்கில் ஒரு 1 hour வந்து சேல்ஸே ஆகலை, சும்மா தான் நின்றுட்டு இருந்தோம். இவங்க போய் கம்முன்னு உட்காந்துட்டாங்க, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, நான் நிற்கலை அப்படின்ட்டு நான் தான் நின்றுட்டு இருந்தேன். 1 hour வாங்கவே இல்லை. அப்புறமா ஒரே லேடி மட்டும் வந்து வாங்கினாங்க. அதுக்கப்புறம் பட்டுன்னு இவங்க பார்த்துட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க சொன்னீங்க ஒர்க் போக சொல்லல, ஸ்டார்டிங் சொல்ல, அதுக்கப்புறம் நான் சொன்னேன். ஆனா அதுக்கப்புறம் இவங்க ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு எந்த அளவுக்கு மனசு திருப்தியா இருந்தது இல்ல சந்தோஷமா இருந்தது? பரவாயில்ல இவங்களா தனியா ஒரு தொழில் செய்யறாங்க அப்படின்னு. ஸ்டார்டிங் நான் நிற்கும் போது யாரும் வரலன்னு சொன்னேன் இல்லையா, இவங்க வந்து நின்று பிறகு சரி ஒரு லேடி நிற்கிறாங்களே, எங்க பிரியாணி மாஸ்டர்ன்றது எனக்கு தெரிஞ்சு யாருமே இல்லைன்னு நினைக்கிறேன். இவங்க நிற்கும் போது எல்லாரும் பார்த்துட்டு 4 பேர் பார்க்குறாங்கன்னா ஒருத்தர் வந்து ஜஸ்ட் என்ன குவைரியாவது வந்து கேட்பாங்க, என்னன்னு சொல்லிட்டு கேட்டு வாங்க போகிறாங்க. 2 kg போட்டது, அப்புறம் 3, 4, 5, 10 அப்புறம் போக இவங்ககிட்ட வந்து எல்லாருமே வணக்கமாக போகும்போது எல்லாருமே வந்து ஒரு விசிட் பண்ணிட்டு போவாங்க. அந்த மாதிரி பார்க்க எனக்கும் இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு. ஒரு லெவலுக்கு அப்புறம் நானே சரி வேலைக்கு வந்துடுறேன், வேலையை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். எனக்கு சம்பளமே வேண்டாம், கூட வரேன், நான் ஹெல்ப் பண்ணுறேன், கூட வரேன்ற. நான் அப்பாயின்மெண்ட் தான் தர மாட்டுறாங்க. அவங்க ஓகே சொன்னால் கூட நான் ரிலீவ் பண்ணிட்டு கூட வந்துடுவேன். அந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு வேலை. அவர் வந்து அவரோட ஒர்க்கே விட்டுட்டு உங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறேங்க அளவுக்கு சொல்றாரு. நீங்க ஒரு நாள் வந்து அப்பாயிண்ட் பண்ணி ஏத்துப்பீங்களா? உங்களுக்கு கண்டிப்பா. நான் ஏன் வேணும்னு சொல்லுன்னா, அவங்க வந்து ஒரு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றாங்க, இந்த ஸ்ட்ரீட் ஃபுட். சப்போஸ் கவர்மெண்ட் வந்து எடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க, நம்ம எடுக்க முடியும். இவருடைய சேலரி நம்ம நாங்கள் இத்தனை வருஷம் நாங்கள் இருந்தோம், 2 பாப்பா இருக்காங்க. இப்போ திடீர்னு சப்போஸ் இப்போ ஒரு 6 months நல்லா போகுது, திடீர்னு எடுக்க சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் அப்போ பைசா தேவையில்ல. அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், ஸ்ட்ரகிள் ஆகல. அதனால வேண்டாம், நம்ம ஒரு ஷாப் போகிற வரையும் அதுக்கப்புறமேட்டு வேணா கூட நீங்கள் ரிலீவ் வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேர் சாப்பிட்டு நிறைய பாசிட்டிவ் கமெண்ட் சொல்லியிருப்பாங்க. அதில் உங்களுக்கு மறக்கவே முடியாத பாசிட்டிவ் கமெண்ட்னா எது? ஒரு 2 பேர் ரெகுலராக வந்து சாப்பிடுவாங்க. ஒருத்தர் வந்து குவார்டர் சாப்பிடுவார், இன்னொருத்தர் ரெகுலர் தினமும் சாப்பிடுவாங்க. மோஸ்ட்லி நான் கூட வெளியே சாப்பிட்ருக்கேன்.
சாப்பிட ஒரு மாதிரி நெஞ்சரிச்சலாக இருக்கும், இல்லைனா வந்து ஸ்டொமக்கு அப்செட்டாக இருக்கும். அவர் வந்து ரெகுலர் தினமும் வந்து சாப்பிட்றாரு. அவர் சொல்லுவார், நான் தினமும் வந்து சாப்பிட்றேன், பட் ஆனால் வந்து எனக்கு வீட்டில் சாப்பிட்ற ஃபீல் இருக்குது, அதனால தான் நம்ம ஹோட்டல் சாப்பிட்ற மாதிரியே ஃபீல் இல்லைன்னு சொல்லுவார். ஸோ அது வந்து அந்த 2 கஷ்டம் சொல்லும்போது ஹாப்பியாக இருந்தது. இப்போ ஸ்டார்ட் பண்ணி 3 months தான் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. 3 monthsனால இப்போ மழைக்காலம் வேற ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது ஏதாவது ஒரு பாயிண்ட்ல நீங்க என்னைக்காவது ஒரு நாள் நம்ம வந்து இதை ஸ்டாப் பண்ணிடலாமா அப்படின்னு நினைச்சது உண்டா? இல்லை, அப்படிலாம் ஸ்டாப் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கேன். இன்கேஸ் ப்ராஃபிட்டே வரலாலும் பரவாயில்ல, குக் பண்ண ஃபுட்டு வேஸ்ட் ஆகாமல் ஃப்ரீயாக கூட கொடுத்துருவோம். பட் ஆனால் வந்து ஸ்டாப் பண்ண சொல்லிட்டே இருக்கேன். ஏன்னா வந்து ஸ்டார்டிங் 2 kgலேருந்து இப்போ 10 வரைக்கும் இவங்க வந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக போகும். அதனால் சொல்லிட்டு மழையாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, கண்டிப்பாக போடணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா, ஸ்டாப் பண்ணணுன்ற ஐடியா மட்டும் அவங்க வரல. என்னோட ஷாப்ல ஒரு மறக்க முடியாத விஷயம், என்னோட பிரியாணி ஒரு அங்கிள் வந்து தொடர்ந்து சாப்பிட்டுருக்காரு. அவர் அன்னைக்கு வந்து ஃபாரின் போற துபாய் எங்கேயோ போறாரு போல இருக்கு. மதியம் சாப்பிட்டுருக்காரு, நைட்டு மறுநாள் வந்து சாப்பிடலாமேன்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. ஈவினிங் அப்பதான் க்ளோஸ் ஆயிட்டு இருக்கு கடை, பிரியாணி காலி ஆயிட்டு இருக்கு. சரி நாளைக்கு வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் முடிச்சுட்டு வந்துட்டு, அவர் நான் பார்க்கவே இல்லை அந்த அங்கிளை. நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் அந்த அங்கிளை. அவர் என்ன சொன்னார்னாக்கா, நான் துபாய் போறேங்க, நான் போட்டு வந்து உங்க பிரியாணி சாப்பிடணும் ரொம்ப ஆசைப்பட்டு வந்தேங்க, ரொம்ப ஏமாந்துட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. நாங்கள் நாளைக்கு வாங்கன்னு ஃபர்ஸ்ட் சொன்னோம். இல்லை நான் இன்னைக்கு நைட்டு நான் ஃப்ளைட் ஏறுறேன், எங்கள் வீட்டில் மீன் குழம்பு பிரியாணி செஞ்சு வச்சுருக்கேன், ஆனால் அதெல்லாம் எனக்கு வேணாம், அந்த ஒரு பாப்பா போடும் பிரியாணி எனக்கு ரொம்ப பிடிக்கும், அப்படியே சாப்பிட்டு வரேன், இது 3 வருஷம் கழிச்சு தான் நான் வருவேன், அதனால் நான் போய் சாப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தேன். ரொம்ப எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எங்கள் பிரியாணி தேடி வந்தாரு, ஆனால் கொடுக்க முடியல, காலி ஆயிடுச்சு. அங்கிள் நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா, இது எங்கள் கடை பேர் வந்து சிஸ்டர் பிரியாணி. சப்போஸ் நீங்கள் வரத்துக்குள்ள நாங்கள் ஒரு கடை ஓப்பன் பண்ணாக்கா இதுதான் எங்களோட பிராண்ட் நேமு. கண்டிப்பாக நாங்கள் நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கள் கடையை தேடி வரலாம். ஃபர்ஸ்ட் நாள் வந்து நாங்கள் ஷாப் போடும்போது 1 hour வந்து யாருக்கும் தெரியாது, சின்ன ஒரு டேபிள் போட்டு டபரா மட்டும் வச்சுருந்தோம். ட்ரை பண்ணி பாருங்கன்னு கேட்டுருந்தோம். வரவங்க போகிறவங்க எல்லார்கிட்டையும் கேட்டுருந்தோம். பட் யாருமே வந்து சும்மா மூஞ்சியோட பார்த்துட்டு என்னடா இவங்க நிற்கிறாங்களே சொல்லிட்டு பார்த்துட்டு போயிட்டு அந்த யாருமே வாங்கலை. ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம கடை தேடி வராங்க, ரொம்ப லாங்கில் இருந்தெல்லாம் கூட வராங்க. மயிலாப்பூர், மாங்காடு அந்த மாதிரி இடத்துல கூட ஃபோன் பண்ணிவிட்டு பிரியாணி இருக்கான்னு கேட்டு வராங்க. ஸோ அந்த ஃபஸ்ட் நாளுக்கு இது கம்பேர் பண்ணும்போது ஃபஸ்ட் நாள் நம்மளாம் கூப்பிட்டோம், வாங்க அதை ட்ரை பண்ணி யாருமே வாங்கலை. ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம கடையை தேடி வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுமாதிரி நான் படித்த காலேஜ் எதிர்க்க போடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ப்ரொஃபஸர் யாரெல்லாம் பார்த்தா என்ன நினைப்பாங்களோ அப்படின்ட்டு. ஆனால் அப்படியும் பார்த்தாங்க. நான் நினச்சேன் சரி 7 வருஷம் ஆச்சு, நம்மளதான் யார் ஞாபகம் வச்சுக்க போகிறா அப்படின்னு நினச்சேன் நான். சரி ஓகே, அதுக்கப்புறம் ஷை ஆகலை. எனக்கு ஒரு 2-3 days ஒரு மாதிரி இந்த நிற்கிறதுக்கு. அதுக்கப்புறம் எல்லாரும் தேடி அவங்களே வர ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறமேட்டு வந்து கெத்தாக தான் இருந்தது. எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க. ஒரு பர்ச்சேஸ் பண்ண போனால் கூட நீ புதுசாக ஆரம்பிச்சிருக்கியாமா, இப்போ நிறைய டிப்ஸ் சொல்லுவாங்க. நீ இப்படி வாங்காத பொருளை இந்த மாதிரி வாங்கு, அப்போதான் உனக்கு வந்து ப்ராஃபிட் இருக்கும். நீ சின்ன சின்ன ₹1-2 மிச்சம் பண்ணாதான் வந்து நீ அதை எடுக்க முடியும் நீ அப்படின்னு சொல்லி நிறைய டிப்ஸ் சொல்றாங்க. எல்லாருமே செய்யறதுக்கு முன்னாடி 1000 வாட்டி யோசிக்கலாம், ஆனா நீ இறங்கிட்ட பிறகு ஒரு வாட்டி கூட யோசிக்கூடாதுன்னு சொல்றாங்களே. நான் டல்லாகும் போது அதுதான் சொல்வேன், வனிதா இறங்கியாச்சு, இனி ஒரு வாட்டி கூட யோசிக்க கூடாது, என்ன என்னால பரவாயில்ல நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன நானே மோட்டிவேஷன் பண்ணிட்டு அந்த மாதிரி. ஆக்சுவலி நீங்க எவ்வளவோ சப்போர்ட்டிவா இருக்கீங்க மாரலி. நிறைய பேருக்கு இந்த சப்போர்ட் சிஸ்டம் இல்லாம எத்தனையோ பேர் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பட் இவங்க இவ்வளவு தூரம் வர்றதுக்கு நீங்க ஒரு பெரிய ரீசனாவே இருந்திருக்கீங்க. தேங்க்யூ சார். இப்போ நீங்க இவ்வளவு தூரம் பேசினதுல ஃபேமிலி எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவ் அப்படிங்கறத நீங்க ஒரு விஷயத்துலயும் சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது உங்க ஃபேமிலியாவே கூப்பிட்டு நிக்க வச்சு நம்ம பேசுவோங்களா?